விஜய் ரசிகர்களையும் விஜயையும் தரக்குறைவாகவும் ஆபாசமாகவும் வசைப்பாடுவதையே பொழப்பாக வச்சுருக்காங்க அஜித் ரசிகர்கள். ஸோ இப்படிப்பட்டவர்களை நாம் அஜித்தோட நெருக்கமாக இருப்பதை அல்லது நாம் அஜித்துக்கு ஆதரவாக இருப்பது போல் காட்டிக்கொண்டால் அவர்களுடைய வாக்கள் நம்ம பக்கம் கிடைக்கும் அப்படின்னு இவங்க கணக்கு போடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரெட் ஜெயண்ட் நிறுவனமே அஜித் கிட்ட கால் ஷீட் கேட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தேர்தல் நெருங்கும் போது ரெட் ஜெயண்ட் தயாரிப்பில் அஜித் ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அஜித் ரசிகனுடைய மனநிலையில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அடடா, நம்ம தலையை வச்சு படம் எடுக்கிறாங்க, இவங்க தலைக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள், விருப்பமானவங்க, அப்போ நாம் இவங்களுக்கு ஓட்டை போடுவோன்னு தான் அவன் நினப்பான். ஏன்னா அவனுக்கு அதுக்கு மேலே யோசிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அறிவெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ இதை சரியாக புரிந்து கொண்டு குட் பேட் அக்லிக்கு கீதா ஜீவன் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அப்போ அஜித் ரசிகர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? ஸோ இப்போ திமுக அரசே அஜித்துக்கும் அஜித் படத்துக்கும் ஒரு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு தோற்றமும் ஏற்படும். இது எல்லாமே தேர்தலுக்காக இவர்கள் நடத்துகிற ஒரு நாடகம் தான்.